அதாவது 10 வருஷமா நாங்கள் இருந்தோம் ஏடிஎம் ஆட்சியில். ஏடிஎம்காரங்க வந்து எங்களுக்கு கூட ஒரு வார்த்தை கூட வந்து நீங்கள் காலி பண்ணுங்க, இடிக்க வராங்க, இல்லை இது பணம் கொடுங்க, அது பணம் கொடுங்க, அவங்க கூட வந்து எங்களுக்கு கெடுதல் கிடையாது. புரியுதுங்களா? அதனால வந்து இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு ரொம்ப தலைவலாச்சு. அதாவது ஆப்பு நாங்களே வச்சுக்கிறோம், இதான் விஷயம். நாங்களே ஓட்டு போட்டு நாங்களே ஆப்பு வச்சுக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற இடம் வேணும். நாங்க வந்து 46 வருஷம் ஆகுது நான் இந்த ஊருக்கு வந்து. இந்த 46 வருஷமா எங்க போனீங்க? என் மாமனார் வந்து 90 வருஷமா அங்க விட்டீங்களே, எப்படி விட்டீங்க? ஏன் விட்டீங்க? அப்ப வந்து ஒரு பலகை வச்சு இங்க வீடு ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாதுன்னு வைக்க வேண்டியதுதானே? அப்பெல்லாம் விட்டுவிட்டு இப்ப ஏங்க வரீங்க? ஜெயலலிதா 10 வருஷம் ஆண்டாங்க, அப்பெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பண்ணலங்க. டிஎம்கே வர சொல்ல இப்படி பிரச்சனை, டிஎம்கே வர சொல்ல இப்படி பிரச்சனைன்னா நாங்க என்னங்க பண்ணுவோம்? அதிமுக வந்தப்ப கூட பிரச்சனை கிடையாதுண்ணா. இன்னைக்கு இன்னும் ஆக்சுவலா சொல்ல போனா, ஓப்பனா சொல்லணும், இன்னைக்கு வந்து அவங்களுக்கு நாங்க எதுவுமே பண்ணலண்ணா. ஏடிஎம்கேக்கு நாங்க எதுவுமே பண்ணல. நிக்கிற அண்ணனுங்க தம்பிங்க எல்லாம் டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்தவங்க தான். இன்னைக்கு அதே டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா நிக்கிறோமே. ஏன்னா நீங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை எதுக்கு? வேண்டாம், உங்க ஆட்சியும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம், எங்களை விட்டுருங்க. என்னோட பேர் சங்கவீனா.